பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கறவை மாடு வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் சித்திரம். என்ன செல்வி, புத்தகம் படிச்சிட்டு இருக்கியா? வா கயல், வேலைகளுக்கிடைய நமக்கான நேரத்தையும் நாம தானே சரியா பயன்படுத்திக்கணும். அதுவும் சரிதான். என்ன செல்விய பார்க்க இம்புட்டு தூரம் வந்திருக்க? எங்க மச்சினர் வீட்டு விசேஷத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. நீ அவசியம் வந்துருவல்ல? வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்காங்க, எப்படி வராம இருப்பேன்? அது விஷயமாத்தான் பேசிட்டு போகலாம்னு வந்தேன். என்ன செய்தி சொல்லு. விசேஷத்துக்கு தேவையான பால் எல்லாம் நாங்க தான் கொடுக்கறதா இருந்துச்சு. சரி, ஆனா இப்ப தேவையான அளவுக்கு பாலை கொடுக்க முடியுமான்னு சந்தேகமா இருக்கு. ஏன் கையில் அப்படி சொல்ற? எங்க கறவை மாடுகள்ல பால் வரத்து குறைஞ்சு போச்சு. இருக்கிற மாடுகளை விற்பனை செஞ்சுட்டு புதுசா தான் வாங்கணும் போல இருக்கு. அதான் விசேஷத்துக்கு தேவையான பாலை உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம்னு நினைச்சேன். அதுக்கு என்ன கையல், எம்புட்டு பால் என்ன தேதிக்கு எத்தனை மணிக்கு வேணும்னு சொல்லு, சரியா கொடுத்துடுறோம். அப்பா, இப்பதான் பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. அதெல்லாம் சரி, நீங்க வச்சிருக்கிறது இளம் பருவ கறவை மாடுக தான், அப்புறம் ஏன் பால் வரத்து குறைஞ்சு போச்சு? செல்வி, உங்க மச்சான் ஊரா சந்தைக்கு போறாரு. அங்கிருந்து விதவிதமா கறவை மாட்டுக்கு தேவையான தீவனங்களை வாங்கிக்கிட்டு வந்துடுறாரு. அதனால உங்க மாடுகள்லாம் நல்ல ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு உனக்கு யாரு சொன்னா? எல்லாரும் அப்படித்தானே பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உங்க மாட்டு கொட்டகையில ஆராய்ச்சி அரங்கம் மாதிரி எப்பவும் ஏதாவது எந்திரம் இருந்துகிட்டே தானே இருக்கு. நல்ல வேடிக்கை தான் கயல். இதையும் அதையும் வாங்கி கொடுத்தா கறவை மாடுக ஆரோக்கியமா இருக்குமா என்ன? சரியான தீவன பராமரிப்பு முறைகளை கடைபிடிச்சாதான் மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும், பால் உற்பத்தியும் அதிகமா இருக்கும். அதோட கறவை மாடு வளர்ப்புக்கு உதவுறாப்புல பல எந்திரங்க பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இந்த எந்திரங்க மாடு வளர்ப்புக்கு உதவியா இருக்கிறதோட நேர செலவும் பொருட்செலவும் வீணாகிறத ரொம்பவே குறைச்சிருக்கு. ஏன் செல்வி, அப்படின்னா கறவை மாட்டுக்கான எந்திரங்களை நாங்களும் பயன்படுத்திக்கலாமா? கண்டிப்பா புள்ள. நீ கறவை மாடு வளர்ப்புக்கு உதவியா என்னென்ன எந்திரங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க. கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநரக பேராசிரியர் டாக்டர் எஸ் சரஸ்வதி அவங்க இத பத்தி விரிவா எடுத்து சொல்றாங்க, கவனமா கேட்டுக்க. கறவை மாடு வளர்ப்பில் ஏற்படும் பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு பண்ணையாளர்களுக்கு உதவும் வகையில் பல்கலைக்கழகத்தின் UIIC என்று அழைக்கப்படும் பல்கலைக்கழக கண்டுபிடிப்புகள் மற்றும் கருவிமயமாக்கல் மையத்தின் மூலம் சில உபகரணங்கள் உருவாக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளன. முதலாவதாக மாடு மற்றும் எருமைகளுக்கான குறைந்த விலை மாட்டு கிட்டி, அதாவது ஆங்கிலத்தில் ட்ரவிஸ் என்று அழைப்பார்கள். சிரை வழி, அதாவது இன்ட்ராவினஸ் மருந்து செலுத்தும் பொழுது மருந்து புட்டியை மாட்டிக்கொள்ள கொக்கியும், மருந்துகள், அறுவை சிகிச்சை மற்றும் செயற்கை முறை கருவூட்டல் உபகரணங்கள் வைத்துக் கொள்வதற்கென வேண்டும் போது பொருத்தி கொள்ளும் தட்டும் இருக்கும். அடுத்ததாக எழ முடியாமல் படுத்திருக்கும் மாடுகளை நிற்க வைக்க உதவும் கருவி. ஈரமான தரையில் எழ முடியாமல் படுத்திருக்கும் பசுவை தூக்குவதற்கு, நிற்க முடியாத பசுவை சிறிது நேரம் நிறுத்தி சிகிச்சை செய்ய, பால் கறக்க, வேறு படுக்கைக்கு மாற்ற போன்றவற்றிற்காக தூக்குவதற்காக இது உதவும். அடுத்ததாக பல காம்புகள் கொண்ட திறந்த கன்றுக்குட்டி பாலூட்டி, ஆங்கிலத்தில் மல்டி டீத் ஓப்பன் காஃப் ஃபீடர். இதனுடைய பயன்பாடு என்று பார்த்தால், கன்று பால் அருந்துவதற்கு ஏதுவாக காம்புகள் பொருத்தப்பட்டிருக்கும். ஒரே சமயத்தில் ஒன்றுக்கு மேல் பல கன்று குட்டிகள் பால் அருந்த இயலும். மாடுகளின் உடல் எடையை அளவிடும் நாடாவானது செயற்கை இழையினால் தயாரிக்கப்பட்டது. ஒரே நேரத்தில் உடல் எடையை கிலோ மற்றும் பவுண்ட் அளவில் அளவிடக்கூடியது. அடுத்ததாக காஃப் கம்ஃபர்ட் அச், அதாவது கன்றுக்கான ஆறுதல் குடிசை. இதில் 2 பிரிவுகள் உள்ளன, பென் மற்றும் ரன். இக்கொட்டகைகளில் கன்றுக்குண்டான கழுத்தில் பூட்டு அமைப்பானது தீவனம் சுத்தமானதாகவும் தேவையான போது எடுத்துக்கொள்வதற்கும் பயன்படுகிறது. அடுத்ததாக குறைந்த விலையில் உலர் தீவனம் வெட்டும் கருவி.
லோ காஸ்ட் ட்ரை ஃபாடர் கட்டர் காய்ந்த புல் மற்றும் வைக்கோல் போன்ற தீவனங்களை 4 முதல் 5 அங்குலமாக வெட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. கால்நடைகளை குளிர்விக்கும் கருவி, ஆங்கிலத்தில் மிஸ்டிங் டிவைஸ் டு கூல் லைவ் ஸ்டாக். கால்நடைகளின் மேல் நீர் தூவுதல் போன்ற அமைப்பினை செய்வதன் மூலம் கால்நடைகளுக்கு ஏற்படும் வெப்ப அயற்சியை போக்கி கால்நடைகளை கோடை காலத்தில் குளிர்ச்சியாக வைக்க முடியும். அடுத்தது பிராக்கெட்டட் ஹே ரேக் ஃபார் காவ்ஸ், கன்றுகளுக்கான உலர் தீவன பெட்டிகள். கொட்டகையிலோ அல்லது வேலிகளிலோ மாட்டி விடுவதற்கான பெட்டி போன்ற அமைப்பாகும். இப்பெட்டியில் 20 கிலோ வரை உலர் தீவனம் வைக்கலாம். கன்று ஈனும் அறையில் பயன்படும் கிளிப், மல்டிபர்பஸ் கிளிப் ஆன் காவிங் கோரல். கன்று ஈனுவதற்கு ஓரிரு தினங்களுக்கு முன் கறவை மாட்டினை இந்த அமைப்பிற்கு மாற்றிவிட வேண்டும். அடுத்ததாக போர்ட்டபிள் காப் பென், இடமாற்றம் செய்யக்கூடிய கன்று கொட்டகை. இந்த அமைப்பில் 3 கன்றுகள் தனித்தனியே இருக்கக்கூடிய வசதி உள்ளது. தேவைக்கு ஏற்ப கன்றுகளுக்கு தீவனம் மற்றும் குடிநீர் அளிக்க வசதியாக உள்ளது. நோய் பரவுவதை கட்டுப்படுத்துகின்றது. கன்றுகளுக்கான தாது உப்புக்கட்டி தாங்கி தரையிலிருந்து சுமார் 40 அங்குல உயரத்தில் உப்புக்கட்டிகளை தாங்கி கன்றுகளுக்கு நக்கி உட்கொள்வதற்கு ஏதுவாக செய்யப்பட்டுள்ளது. கன்று குட்டியினை கட்டுப்படுத்தும் நடமாடும் உபகரணம், போர்ட்டபிள் காப் ரெஸ்ட்ரைண்ட். 6 மாத வயதுள்ள கன்றுக்குட்டிகளை எளிதில் அவற்றின் தலையை இந்த உபகரணத்தில் நுழைத்து எளிதில் கட்டுப்படுத்த முடியும். மக்ஸ்டால் கிளீனிங் பேக்கேஜ், நடமாடும் சுத்தப்படுத்த பயன்படும் தொட்டி. இத்தொட்டியை ஓரிடத்தில் இருந்து எளிதில் மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்லலாம். அதோடு மட்டுமல்லாமல் பண்ணை கழிவுகளை எளிதில் எடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றை உருளை வண்டியின் மூலம் எளிதில் அப்புறப்படுத்தலாம். அடுத்ததாக சுண்ணாம்பு தெளிக்கும் உபகரணம், லைம் ஸ்ப்ரெட்டர். 6 அங்குலத்திற்கு சுண்ணாம்பை தெளிக்க இந்த உபகரணம் உதவும். தனிப்பட்ட கன்றுகளுக்கான பாலூட்டும் உபகரணம், சிங்கிள் டீட் ஃபீடர் ஃபார் காஃப். இந்த உபகரணம் இயற்கையான மாடுகள் பாலூட்டுவது போன்ற வடிவமைக்கப்பட்டுள்ளது. செயற்கை முறையில் பால் கொடுப்பதற்கு மிகவும் உகந்தது. அடுத்ததாக கம்ஃபர்ட் காஃப் பெயில் ஃபீடர், கன்றுகளுக்கான வசதியான தீவன பால் அளிப்பான். கன்று தீவன அளிப்பானை அதன் நிலை நிறுத்தியுடன் எளிதாக இணைக்கவும் பிரிக்கவும் இயலும். மற்ற தீவன அளிப்பான்களை விட இது உயரமாக இருப்பதால் கன்றுகள் எளிதாக தீவனம் உண்ண முடியும். பால் வீணாகாமல் முழுவதும் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக பால் சேமிக்கும் வால்வு உள்ளது. சாண வரட்டி வடிவமைப்பான், பண்ணை கழிவுகளை திட எரிபொருளாக மாற்ற உதவுகிறது. அடுத்தாக மருந்தளிப்பு குழாய் உபகரணம், அதிக அளவிலான மருந்துகளை திரவமாக கொடுக்கும் பொழுது மாடுகள் மற்றும் குதிரைகளில் இது பயன்படுகிறது. கறவை மாடு வளர்ப்பில் பண்ணை தொழிலுக்கு ஏற்ற உபகரணங்களையும் பயன்படுத்தி அதிக லாபம் பெற்று பொருளாதாரத்தை முன்னேற்றி வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடேங்கப்பா, கறவை மாடுகளை வளர்க்கும் போது ஏற்படுற சிரமங்களை எதிர்கொள்ள இம்புட்டு கருவிகள் இருக்கா? மாடுகளோட உடல் எடையை தெரிஞ்சிக்க, உடல் நலக்குறைவு ஏற்பட்டா மாடை தூக்கி வைக்கிற கருவி, கால்நடைகளுக்கு குளிர்ச்சியூட்டும் கருவி, தாது உப்பு கட்டி தாங்கின்னு மாடுகளோட பல்வேறு நிலைகள்ல உதவ நிறைய கருவிகள் இருக்கிறத இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது, அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது. பாடுபடும் நமக்கு துணை ஆடு மாடுதான், அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான். ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது, அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது. கால்நடைதான் உழவனுக்கு கை கொடுக்குது, கழனியிலே கூட வந்து தோள் கொடுக்குது. கால்நடைதான் உழவனுக்கு கை கொடுக்குது, கழனியிலே கூட வந்து தோள் கொடுக்குது. பசித்திருக்கும் வயிறுக்கெல்லாம் பால் கொடுக்குது, பக்குவமாய் கம்பளிக்கும் நூல் கொடுக்குது. பசித்திருக்கும் வயிற்றுக்கெல்லாம் பால் கொடுக்குது, பக்குவமாய் கம்பளிக்கும் நூல் கொடுக்குது. ஆமமோய், ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது, அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது. கயல், கறவை மாடுகளை வளர்க்குற நாம பால்ல இருந்து தயாரிக்கக்கூடிய பால் பொருட்களை பத்தின தெளிவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது பால் உற்பத்தி அதிகமா இருக்கிற காலத்துல நமக்கு உதவியா இருக்கும். அட செல்வி, மதிப்பு கூட்டப்பட்ட பொருளுக்கு தான் விலையும் அதிகமாச்சே. விவரமாத்தான் இருக்க.
அப்படின்னா பால்ல இருந்து என்னென்ன மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிச்சு பயனடையலாம்னு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பால்வள அறிவியல் துறை பேராசிரியர் டாக்டர் TR புகழேந்தி அவங்க விரிவா எடுத்து சொல்றாங்க. அதை கேட்டுப்போம். பாலின் தரம் நன்றாக இருந்தால்தான் அதிலிருந்து தயாரிக்கப்படும் பால் பொருட்களின் தரமும் சுவையும் நன்றாக இருப்பதோடு அந்த பொருட்களின் வைப்புத்திறனும் அதிகமாக இருக்கும். ஒரு பொருளின் விலையை நிர்ணயம் செய்வது அதன் தரமே ஆகும். எனவே நாம் பால் பதப்படுத்துவதற்கு முன்பாக அல்லது பால் பொருட்கள் தயாரிப்பதற்கு முன்பாக பாலின் தரத்தை எளிய முறையில் சில பரிசோதனைகள் மூலம் உறுதி செய்து கொள்வது அவசியம். பாலில் உள்ள ஒவ்வொரு சத்துக்களையும் செறிவூட்டி பல்வேறு வகையான பால் பொருட்களை தயாரிக்கலாம். உதாரணமாக, பாலில் உள்ள கொழுப்புச்சத்தை செறிவூட்டி கிரீம், வெண்ணெய், நெய் போன்ற பால் பொருட்களையும், புரதச்சத்தை செறிவூட்டி சன்னா, பன்னீர், பால் அடைக்கட்டி போன்ற பால் பொருட்களையும் தயாரிக்கலாம். சுவையூட்டிய அல்லது நறுமணமூட்டிய பால் என்று சொல்லப்படுகின்ற ரோஸ் மில்க், பாதாம் மில்க், பிஸ்தா மில்க், கேரட் மில்க், பீட்ரூட் மில்க் தயாரிக்கலாம். பாலில் உரை ஊற்றி புளிக்க வைத்து தயாரிக்கப்படும் பால் பொருட்கள் தயிர், மசாலா மோர், லஸ்ஸி, ஸ்ரீகந்த், யோகட் எனப்படும் இனிப்பு தயிர். மேலும் பாலை சுண்ட காய்ச்சி கெட்டிப்படுத்தப்பட்ட பால் பொருட்களில் கீர், பாசுந்தி, பால் பாயாசம் மற்றும் மசாலா பால் போன்றவை அடங்கும். உறைநிலை வெப்பநிலையில் சேகரித்து வைக்கக்கூடிய பால் பொருட்கள் ஐஸ்கிரீம் மற்றும் குல்ஃபி ஆகும். பால் இனிப்பு பண்டங்கள் வகையில் பால்கோவா, பால் பேடா, கலாகந்த், குலோப் ஜாமுன், ரசகுல்லா போன்றவற்றை சொல்லலாம். பாலை திரிய வைத்து தயாரிக்கப்படும் பால் பொருட்கள் பனீர், சன்னா, பால் அடைக்கட்டி, பால் ஊநீர் பானம். இப்பொழுது எளிய முறையில் மதிப்பூட்டிய பால் பொருட்கள் தயாரிப்பது பற்றி பார்ப்போம். முதலாவதாக பாலேடு எனப்படுகின்ற கிரீம், வெண்ணெய் மற்றும் நெய் தயாரித்தல். கறந்த பாலை சூடுபடுத்தாமல் அப்படியே கொழுப்பு பிரிக்கும் இயந்திரம், அதாவது கிரீம் செப்பரேட்டர் இயந்திரம் மூலமாக பிரிக்கும்போது கிரீம் ஆகவும் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலாகவும் கிடைக்கும். இந்த பாலேட்டையும் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலையும் தனித்தனியே பதப்படுத்தி குளிர்பதன அறையில் வைத்து கொள்ள வேண்டும். குறைந்தது 4 மணி நேரம் கழித்து பாலேட்டை எடுத்து வெண்ணெய் கடையும் இயந்திரமான பட்டர் சேனரில் ஐஸ் கட்டிகளை சேர்த்து கடைந்து நீரை வடிகட்டி வெண்ணெயை தனியே பிரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வெண்ணெயை நெய்யுருக்கும் வாணலியில் வெப்பத்தின் மூலமோ அல்லது நீராவி மூலமோ உருக்கி சிறிது முருங்கை இலைகளை வாசனைக்காக சேர்த்து நெய் தயாரிக்கலாம். கிரீமை நேரடியாக ஐஸ்கிரீம் தயாரிக்கவோ அல்லது பேக்கரிகளில் கேக் மீது டாப்பிங்ஸ் போடுவதற்கோ பயன்படுத்த விற்பனை செய்யலாம். கிரீம் பிரிக்கும்போது கிடைக்கும் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலை சுவையூட்டிய பால்களான ரோஸ் மில்க், பாதாம் மில்க் போன்றவற்றையும் தயிர், லஸ்ஸி, யோகட் எனப்படும் இனிப்பு தயிர் மற்றும் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் பவுடர் தயாரிக்கவும் பயன்படுத்தலாம். பால் இனிப்பு பண்டங்கள் பால்கோவா, பால் பேடா, கலாகந்த் ஆகியன இதில் அடங்கும். பால்கோவா என்பது இனிப்பில்லாமல் தயாரிக்கப்படுவது. பால்கோவாவில் சர்க்கரை சேர்த்து தயாரிக்கப்படுவது பால் பேடா என்று அழைக்கப்படும். பால்கோவாவில் சர்க்கரை சேர்த்து அதனுடன் சிறிதளவு எலுமிச்சம்பழச்சாறு அல்லது சிட்ரிக் அமிலம் சேர்த்தால் லேசாக திரிய வைத்து கிடைக்கும் பொருள் கலாகந்த் என்று அழைக்கப்படுகிறது. இது இனிப்பும் புளிப்பும் கலந்த வித்தியாசமான பால் இனிப்பு பண்டமாகும். அடுத்ததாக ஐஸ்கிரீம். வர்த்தக ரீதியில் ஐஸ்கிரீம் 1 லிட்டர் தயாரிக்க 700 மில்லி பால், 50 கிராம் பால் பவுடர், 150 கிராம் சர்க்கரை, கிரீம் அல்லது வெண்ணெய் 50 கிராம், சோடியம் ஆல்ஜினேட் அல்லது ஜெலாட்டின் என்கின்ற நிலைநிறுத்தி 3 கிராம், எமல்சிஃபையர் என்கின்ற GMS 2 கிராம் சேர்க்க வேண்டும். ஐஸ்கிரீமுக்கு ஒப்பான இந்திய வகை ஐஸ்கிரீம் குல்ஃபி என்று கூறப்படுகிறது. குல்ஃபி தயாரிக்க பால்கோவா அவசியம். இனிப்பில்லாத பால்கோவா பாகுபதத்தில் 200 கிராம் எடுத்துக்கொண்டு அதனுடன் 80 கிராம் சர்க்கரை, 2 கிராம் ஏலக்காய் தூள் ஆகியவற்றை கலந்து குல்ஃபி குப்பிகளில் அடைத்து அதனை ரப்பர் பேண்டுகள் கொண்டு இறுக்கி ஒரு ரப்பர் குடத்தில் அல்லது பிளாஸ்டிக் குடத்தில் 1 கிலோ கல் உப்பு மற்றும் 5 கிலோ ஐஸ் கட்டிகளை எடுத்த கலவையில் இந்த குல்ஃபி குப்பிகளை உள்ளே போட்டு நன்கு குலுக்கி உடனடியாக குல்ஃபியை உறைய செய்து குல்ஃபி தயாரிக்கப்படுகிறது. அடுத்ததாக சன்னா, பனீர், ரசகுல்லா மற்றும் வே பானம் தயாரிப்பது பற்றி பார்ப்போம். 1 லிட்டர் பாலை 85 முதல் 90 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலைக்கு நன்கு கொதிக்க வைத்து அதனுடன் 1% சிட்ரிக் அமிலத்தை பாலில் ஊற்றி பால் ஊநீர் இளம்பச்சை நிறமாக மாறும் வரை திரிய வைக்க வேண்டும். திரிந்த பின்பு இதனை காடா துணி அல்லது மஸ்லின் துணியில் வடிகட்டும் போது செறிவுந்த சன்னா ஒரு பக்கமும் இளம்பச்சை கலரில் உள்ள பால் ஊநீர் எனப்படும் வே ஒரு பக்கமும் கிடைக்கும். இவ்வாறு கிடைத்த சன்னாவை நன்கு அழுத்தி தகுந்த எடை கொண்டு அழுத்துவதன் மூலமாக பன்னீர் கிடைக்கின்றது. இந்த பன்னீரை காடா துணியிலிருந்து எடுத்து குளிர்ந்த ஐஸ் தண்ணீரில் 10 to 15 நிமிடங்கள் மூழ்கி ஊற வைக்க பன்னீர் மிருதுவாகும். அடுத்ததாக பாலில் உறையூற்றி புளிக்க வைத்து தயாரிக்கப்படும் பால் பொருட்கள் பற்றி பார்ப்போம். இதில் தயிர், லஸ்ஸி, ஸ்ரீகந்த், மசாலா மோர் ஆகியன அடங்கும். பலவித பால் பொருட்களில் தங்களுக்கு பிடித்ததை தயாரித்து உண்டு மகிழ்வதோடு சாமர்த்தியம் உள்ளவர்கள் மதிப்பூட்டிய சத்துக்கள் நிறைந்த பால் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து திருப்திகரமான லாபம் ஈட்டலாம்.
மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செய்ய பாலோட தரம் எம்பிட்டு முக்கியம், என்னென்ன மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை எப்படி தயாரிச்சு விற்பனை செய்து லாபம் எடுக்கலாம்னு வரிசையா அழகா சொல்லிட்டாங்களே, கேட்கவே ஆசையா இருக்கு. இதுக்காகவே எங்க கறவை மாடுகளோட பால் உற்பத்தியை பெருக்கணும்னு தோணுது. மனசுல தோணுறத உடனே செயல்படுத்திடு கயல். நேரமும் காலமும் பொன்னானதாச்சே. மாடு மாடு பசுமாடு, மாடு மாடு பசுமாடு, பசுமாடு ஆரோக்கியமா பால் கறக்க வேணுமா, பசும் புல்ல போதும்னு பதமையா இருக்காதே. புரத சத்தும் கிடைக்கணும்னா புரிஞ்சுக்கோங்க சொல்லுறேன், பயிறு வகை தீவனத்தை பயிரிட்டு விளையவை. தட்ட பயிறு, உளுந்து பயிறு, மொச்ச பயிறு, பச்சை பயிறு, இன்னும் இன்னும் எக்கச்சக்கமாயிருக்கு, ஏகப்பட்ட பயிர் இருக்கு. பசுமாடு ஆரோக்கியமா பால் கறக்க வேணுமா, பசும் புல்லே போதும்னு பதமையா இருக்காதே. செல்வி, கறவை மாடுகளை வளர்த்து பால் வளத்தை பெருக்கி பால் பொருட்களை தயாரிச்சுன்னு அடுத்தடுத்த படி ஏறிக்கிட்டே போகணும்னு ஆசை இருந்தாலும் மாட்டுக்கு நோய் வந்து முடியாம போகிறத நினைச்சாலே அப்பப்பா, அதுவும் நோய் மற்ற மாடுகளுக்கு பரவிடுச்சுன்னா அம்புட்டு தான். சரியாத்தான் சொல்ற கயல். அப்படின்னா மாடுகளுக்கு என்னென்ன நோய்கள் ஏற்படலாம், அதையெல்லாம் எப்படி கட்டுப்படுத்தலாம்னு நாம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா செல்வி. வேலூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் டாக்டர் பி ரூபினி பாலா இவங்க இதை பத்தின தகவல்களை சொல்ல போறாங்க. கேட்டுப்போமா? கறவை மாடுகள் பல வகையான நுண்ணுயிரி நோய்களால் பாதிக்கப்படுகின்றன. அவற்றுள் மிக முக்கியமானவை அடைப்பான் நோய், காசநோய், தொண்டை அடைப்பான் நோய், சப்பை நோய், கருசிதைவு நோய் மற்றும் கன்று கழிச்சல் நோய். முதலில் அடைப்பான் நோயை பற்றி பார்ப்போம். இந்நோயினை தடுக்க அடைப்பான் நோய் தடுப்பூசி போட வேண்டும். இந்நோய் பாதிக்கப்பட்டு இறந்த மாட்டை ஆழமான குழியில் புதைத்தோ அல்லது எரித்தோ அப்புறப்படுத்த வேண்டும். அடுத்து தொண்டை அடைப்பான் நோய் பற்றி பார்ப்போம். இந்நோய் பெரும்பாலும் மழைக்காலத்தில் பரவக்கூடியது. கலப்பின பசுக்கள் மற்றும் எருமை மாட்டினங்கள் இந்நோயினால் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றன. இந்நோயினை தடுக்க மழைக்காலத்திற்கு 1 மாதத்திற்கு முன்பே தடுப்பூசி போட வேண்டும். நோயுற்ற மாடுகளை மற்ற மாடுகளிடமிருந்து பிரித்து தகுந்த மருத்துவம் செய்து பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக சப்பை நோய் பற்றி பார்ப்போம். இந்நோய் பெரும்பாலும் வெப்பம் அதிகமாகவும் காற்றின் ஈரப்பதம் கூடுதலாகவும் உள்ள பகுதிகளில் உள்ள மாடுகளை பாதிக்கிறது. இந்நோயினை தடுக்க மழைக்காலத்திற்கு முன்னர் மாடுகளுக்கு தடுப்பூசி போட வேண்டும். நோய் அறிகுறிகள் தென்பட்டவுடன் மாட்டை தனியாக வைத்து கால்நடை மருத்துவரின் உதவியுடன் உடனடியாக மருத்துவம் செய்ய வேண்டும். அடுத்ததாக காசநோய் பற்றி பார்ப்போம். இந்நோய் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் எனும் நுண்ணுயிரி கிருமியால் ஏற்படுகிறது. தொடர்ந்து இளைத்து கொண்டே வரும் மாடுகளை பரிசோதனைக்கு உட்படுத்தி காசநோய் உள்ளதா என்று உறுதி செய்ய வேண்டும். நோயுற்ற மாடுகளை தனிமைப்படுத்த வேண்டும். 6 மாதத்திற்கு ஒரு முறை மாடுகளை காசநோய் பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். காற்றோட்ட வசதி, நல்ல தீவனம் இவை இரண்டும் இந்நோயை தடுப்பதில் பெரிதும் உதவுகின்றன. அடுத்து கருசிதைவு நோய். இந்நோய் அதிக பால் தரும் கலப்பின பசுக்களில் அதிகம் பொருட்சேதத்தை ஏற்படுத்துகிறது. இந்நோயினை தடுக்க 6 மாதத்திற்கு ஒரு முறை மாடுகளை பரிசோதனை செய்து நோய் இருப்பின் பண்ணையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். மாடுகளை புதிதாக வாங்கும் போது பரிசோதனை செய்த பிறகே வாங்க வேண்டும். அடுத்ததாக கன்று கழிச்சல் நோய் பற்றி பார்ப்போம். இந்நோய் இளங்கன்றுகளை தாக்கி அதிக அளவு உயிர் சேதத்தை ஏற்படுத்துகிறது. இந்நோயினை தடுக்க கன்று பிறந்தவுடன் தாய்ப்பசுவின் மடியை நன்கு கழுவி சுத்தம் செய்த பிறகு சீம்பாலை கொஞ்சம் கொஞ்சமாக அருந்த கன்றினை அனுமதிக்க வேண்டும். கன்றின் உடல் எடையில் 10% பசும்பால் கொடுக்க வேண்டும். அதில் 10 விழுக்காடு சீம்பாலாக தரலாம். தண்ணீர் மற்றும் தீவன தொட்டி மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். கொட்டகையின் தரை எப்பொழுதும் உலர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். அடுத்ததாக நச்சுயிரியினால் ஏற்படும் நோய்களை பற்றி பார்ப்போம். முதலில் கோமாரி நோய். இந்நோயினை தடுக்க
கோமாரி நோய் தடுப்பூசியை தவறாமல் போட வேண்டும். ப்ளீச்சிங் பவுடர், சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போன்ற கிருமி நாசினி மருந்தை 3-4% கரைசலாக்கி தரையில் தெளிக்க வேண்டும். அடுத்ததாக மாட்டம்மை. இந்நோயினை தடுக்க பால் கறக்கும் தொழுவத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பால் கறக்கும் முன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கலந்த தண்ணீரில் மடியினை கழுவிய பின்னர் தினமும் பால் கறக்க வேண்டும். அடுத்ததாக வெறிநாய்க்கடி நோய் பற்றி பார்ப்போம். இந்நோயினை தடுக்க நாய் கடித்த இடத்தினை 5-10 நிமிடத்திற்கு சோப்பு கரைசல் மற்றும் தண்ணீர் கொண்டு கழுவுதல் வேண்டும். கால்நடை மருத்துவரை அணுகி நாய்க்கடிக்கு பிறகு போட வேண்டிய தடுப்பூசி முறைகளை பின்பற்ற வேண்டும். குறிப்பாக கோமாரி நோயினை தடுக்க 4 மாதங்களுக்கு மேல் இருக்கும் கன்றுகளுக்கு முதல் தடுப்பூசி செலுத்த வேண்டும். பின் 6 மாதத்திற்கு ஒரு முறை செலுத்த வேண்டும். அடைப்பான் நோயினை தடுக்க 4 மாதங்களுக்கு மேல் இருக்கும் கன்றுகளுக்கு முதல் தடுப்பூசி செலுத்த வேண்டும். பின் ஆண்டுதோறும் ஒரு முறை செலுத்த வேண்டும். தொண்டை அடைப்பான் நோயினை தடுக்க 6 மாதங்களுக்கு மேல் இருக்கும் கன்றுகளுக்கு முதல் தடுப்பூசி செலுத்த வேண்டும். பின் ஆண்டுதோறும் ஒரு முறை செலுத்த வேண்டும். சப்பை நோயினை தடுக்க 6 மாதங்களுக்கு மேல் இருக்கும் கன்றுகளுக்கு முதல் தடுப்பூசி செலுத்த வேண்டும். பின் ஆண்டுதோறும் ஒரு முறை செலுத்த வேண்டும். கன்றுவீச்சு நோயினை தடுக்க 4 முதல் 8 மாதம் உள்ள பெண் கன்றுகளுக்கு மட்டும் வாழ்நாளில் ஒரு முறை தடுப்பூசி செலுத்த வேண்டும். வெறிநாய்க்கடி நோயினை தடுக்க நாய் கடித்தவுடன் முதல் தடுப்பூசியையும் பின்பு முதல் ஊசி முடிந்த 7, 14, 28 மற்றும் 90வது நாட்களில் செலுத்த வேண்டும். தடுப்பூசி போடப்படும் போது பின்பற்றப்பட வேண்டியவை என்னவென்றால், தடுப்பூசி போடப்படும் கால்நடைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். தடுப்பூசியானது போடப்படும் வரையில் சரியான குளிர் வெப்பநிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். தடுப்பூசி போடப்படுவதற்கு 2-3 வார இடைவெளிக்கு முன்பு குடற்புழு நீக்க மருந்து கலவைகளை கொடுப்பது நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கும். தடுப்பூசிகளை பயன்படுத்துவதன் மூலமாக கால்நடைகளை தாக்கும் பல்வேறு விதமான நச்சுயிரிகள், நுண்ணுயிரிகளை நாம் தடுக்கலாம். கறவை மாடுகளுக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைக்கலன்னா, சரியான பராமரிப்பு இல்லைன்னா, கண்ணு போட்டதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடியதுன்னு பற்பல நோய்கள் பற்றியும் அதுக்கான தீர்வுகள் பற்றியும் ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னாங்க. சீரான ஆரோக்கியமான பராமரிப்பும் இவங்க சொன்ன மாதிரி தடுப்பூசிகளும் சரியா கொடுத்தா கறவை மாடுகளை அவற்றை தாக்கக்கூடிய நோய்கள்ல இருந்து பாதுகாத்துக்கலாம். கால்நடை வளர்ப்புல முக்கியமான விஷயங்கள்ல நோய் மேலாண்மையும் ஒன்னாச்சே. இந்த விவரங்களை நான் சரியா மனசுல பதிச்சுக்கிட்டேன். கையல் கறவை மாடுகளை வளர்த்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களையும் தயாரிச்சுக்கிட்டு வரவங்களோட அனுபவங்களை கேட்டா இன்னமும் தெளிவு கிடைக்கும் தானே? ஆமா செல்வி, வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறவங்களே அதை பத்தி எடுத்து சொன்னா நல்லா தான் இருக்கும். அப்புறம் என்ன, காஞ்சிபுரம் வதியூர் எஸ் ரேவதி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுப்போம். மாடு எத்தனை வச்சுருக்கீங்க? மாடு ஒரு 12 மாடு வச்சுருக்கோம் சார். கன்னுக்குட்டியும் ஒரு 12 இருக்குது. இப்போ கடா கன்னுக்குட்டி போட்டுச்சிங்கன்னாங்க, அது ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா வச்சுப்போம். நாங்கள் இந்த கெடா விடுவாங்கள்ல, அதுக்காக யூஸ் பண்ணிக்குவோம். இல்லை மற்றதுக்கு விட்டுருக்கோம். கொஞ்சம் சரியில்லைனாக்கா அது சேல்ஸ் பண்ணிவிடுவோம். கிடேரினாக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அப்படியே அடுத்து உற்பத்தி பண்ணிகிட்டே வரும். அதுக்காக வச்சுப்போம் பொட்டைக்கன்று. இப்போ இருக்கிற மாடெல்லாம் அந்த மாதிரி இருந்தது தான்? அந்த மாதிரி இருந்தது. எல்லாம் நாங்களே உற்பத்தி செஞ்சு வந்தது தான். வெளியிலலாம் எங்கேயும் வாங்க மாட்டோம். எங்கள் மாடே தான் அது. ஆனால் பார்த்தீங்கன்னா பால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கறக்கும், 4 லிட்டர் அது மாதிரி தான். இப்போ மற்ற மாடு வெயில் தாங்காது, தட்பவெப்பம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோய் வந்து சீக்கிரம் பாதிப்பிச்சிடும். இதே இந்த மாதிரி மாடு பார்த்தீங்கன்னாக்கா பாதிக்காது.
அதனால் எங்கள் மாட்டு மூலியமாகவே உற்பத்தி செஞ்சு தான் வச்சுட்ருக்கோம். இது வரைக்கும் வெளியில் வாங்கினதில்லை. இப்போ 10 மாடு பக்கமாக வச்சுருக்கீங்க, அதுக்கு எப்படி கொட்டகைலாம் இருக்கா? கொட்டகைலாம் இருக்குது. தனித்தனி கணுக்குட்டிக்கு தனியாக ஒரு கொட்டகை மாதிரியும் மாட்டுக்கு தனியாக கட்டுற மாதிரியும் அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கே 30 லிட்டர் இல்லை 35 லிட்டர். இப்போ 10-12 மாடு இருக்குங்கன்னா அதில் ஒரு 6 மாடு பால் கறக்கும். அப்படியே சுழற்சி முறையில் தான் வந்துட்டுருக்கோம். ஒரே இதுவாக்கா வந்தாக்கா நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் சுழற்சி முறையில் சனை பிடிச்சி கன்று போட்டுச்சிங்கன்னா அதே நம்மளுக்கே நல்ல வருமானம் தான். அதனால் உங்களுக்கு தொடர்ந்து ஏதாவது வருமானம் இருந்துகிட்டே இருக்கும்? தொடர்ந்து வருமானம் இருக்கும். 10 நாளைக்கு ஒரு முறை அந்த பணப்பட்டுவோட பண்ணுவாங்க பால் இதில். உழவர் பயிற்சி மையத்தில் பயிற்சி எடுத்துக்கிட்டு நீங்கள் செய்கிறீங்க. எங்கே இருக்குது? காஞ்சிபுரம் ஏனாத்தூரில் உழவர் பயிற்சி மையத்தில். இந்த பயிற்சியில் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க? ஆடுக்கு மாடு, கோழி, தீவன புல், இந்த பால் மதிப்பு கூட்டு பொருள் என்னென்ன பண்ணலாம் அதெல்லாம் வாத்து எல்லா பயிற்சியுமே இருக்குது சார். எல்லாமே அனுபவம் தான். போய் பார்த்ததால தான் தெரிஞ்சுது. நம்மளுக்கு தெரியாமல் வீட்லேயே நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறப்போ எனக்கு உயிரினத்தை காப்பாற்ற முடியல. இப்போ அந்த கிளாஸுக்கு போய் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மூலிமா எனக்கு நிறைய கற்றுட்ருக்கேன். இப்போது நிறைய என்னுடைய படிப்பு விட்டுட்டு கூட நான் இதில் இறங்கியிருக்கேன். சரி, இதில் செஞ்சாக்கா நம்மளுக்கு அதை விட நம்ம வருமானம் அதிகமாக ஈட்டலாம் அப்படின்றதுக்காக. இதில் அந்த மதிப்பு கூட்டுதல் அப்படின்ட்டு சொன்னீங்க இல்லைங்களா, அதெல்லாம் எதில் மதிப்பு கூட்டுதல்? மதிப்பு கூட்டல் பார்த்தீங்கன்னா பாலில் பண்ணலாம். பால், தயிர், மோர், வெண்ணெய் அப்படி எடுக்கலாம். அடுத்து அது சாணம் பார்த்தீங்கன்னா எருவாகவும் பயன்படுத்திக்கலாம். ஊதுவத்தி இந்த மாதிரி தயாரிக்கிறாங்க. பட் அதுக்கும் ஐடியா இருக்குது பண்ணலான்ட்டு. பஞ்சகாவியம் தயாரிக்கவும் எருவாகவும் தான் பயன்படுத்திகிட்ருக்கோம். இப்போ இந்த ஒருங்கிணைந்த பண்ணையமாக நீங்கள் செய்கிறதுனால விற்பனைக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அம்மா வீடு இருக்குன்னா அங்கே சொன்னாக்கா அங்கேருந்து வருவாங்க. அடுத்து என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. அதனால் அவங்க மூலிமா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் இருக்கிறவங்களும் வருவாங்க. அதனால் எங்களுக்கு போயிட்டு விற்கிற இது கிடையாது, அவங்களே தேடி வருவாங்க. அதனால் உற்பத்தி செய்கிற எல்லாமே விற்பனை ஆயிடுது. விற்பனை ஆயிடுது. அதில் லாபமும் கிடைக்குது. இப்போ அடுத்ததாக என்ன செய்யலான் இருக்கீங்க? அதை விரிவுபடுத்த அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆடு ஒரு 100 ஆடு வளர்க்கணுன்ற ஆசை இருக்குது. மாடு, ஆட்டு பண்ணை எல்லாமே டெவலப் பண்ணிவிட்டு இன்னும் அதிகமாக வருமானத்தை ஈட்டலாம், தொழில் வாய்ப்பையும் உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்குது சார். இப்போ இந்த மாதிரி விவசாயத்தோடு சேர்ந்து இணைந்து இந்த மற்ற ஆடு, மாடு, கோழிகள் இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையமாக செய்கிறது லாபகரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இதே போல் மற்ற மகளிரும் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னங்க? இது மாதிரி படிச்சுட்டு சும்மா வீட்டில் இருக்காமல் வேலைக்கு போகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு இல்லாமல் நம்மளே தனியாக சுயமாக சம்பாரித்து முன்னேறனா இது மாதிரி தொழில் ஆரம்பிக்கலாம். ஒருங்கிணைந்த பண்ணை ஆரம்பித்து நல்ல லாபம் ஈட்டலாம். அடுத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாம். கால்நடைகளை வளர்க்க தேவையான பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு சரியான முறையில் கால்நடைகளையும் வளர்த்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களையும் தயாரிக்கிறாங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மற்றவங்களுக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னும் பெண்களும் இந்த துறையில காலடி எடுத்து வைக்கலான்னு சொன்னதும் ஒரு ஊக்குவிப்பா இருந்துச்சு. கண்டிப்பா கறவை மாடுகளை நோய் நொடி இல்லாம வளர்த்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களையும் தயாரிச்சு விற்பனை செய்ய வழிவகைகளையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இதையெல்லாம் பயன்படுத்தி முன்னேறது தானே புத்திசாலித்தனம். கயல், தெளிவாவும் பொறுப்பாவும் பேசுற. தெளிவு கிடைக்க நீ தானே உதவி செய்த. கறவை மாடுகளை விற்பனை செய்யற யோசனையை விட்டுப்புட்டு இனி மாடுகளை ஆரோக்கியமா வளர்க்கணும். சரி, நான் ரொம்ப நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன் செல்வி. அப்புறம் விசேஷத்துக்கு கண்டிப்பா வந்துடு சொன்னபடி. கயல், விசேஷத்துக்கு நானும் சரியா வந்துருவேன். சொன்னபடி பாலும் சேரும். கவலைப்படாம போயிட்டு வா. பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.